ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்டிசிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நாகப்பட்டினம் கும்பகோணம் மண்டல அதிகாரிகளின் மேலான கவனத்திற்கு பணிவுடன். நாகப்பட்டினம் மற்றும் கும்பகோணம் மண்டலங்களில் இருந்து ஏசி பேருந்துகள் குறிப்பிட்ட சில பணிகளுக்காக தாய் கழகமான கும்பகோண கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற திருச்சி மண்டலத்தில் உள்ள தூவக்குடி புதுப்பிக்கும் பிரிவிற்கு அனுப்பப்படுவது ஏன்? கும்பகோணம் மற்றும் நாகப்பட்டினம் மண்டலத்தில் அதற்கான தொழில்நுட்ப வசதி இல்லையா, அல்லது திறமையான பொறியாளர்கள் இல்லையா, அல்லது திறமையான தொழில்நுட்ப பணியாளர்கள் இல்லையா, அல்லது தொழில்நுட்ப பணியாளர்கள் பற்றாக்குறையா, அல்லது பாதுகாப்பு குறைபாடு உள்ளதா? எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், தூவாக்குடி புதுப்பிக்கு பிரிவில் ஏசி பேருந்துகளின் மேற்கூரையில் உள்ள டாப் டோர் விசிறிகளின் கலற்றி பழுது பார்த்தல் செய்யும்போது தொழில்நுட்ப பணியாளர்கள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் பேருந்து மேற்கூரை விளிம்பில் பணி செய்ய வேண்டிய சூழ்நிலை நிர்வாகம் ஏற்படுத்தப்படுகிறது. எவ்வளவு செலவானாலும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு முக்கியம் என்று தொழிலாளர்கள் சட்டங்களும் தொழிற்சாலை சட்டங்களும் தெளிவுபடுத்தும். அதை நிர்வாகம் அலட்சியம் படுத்துவது ஏன்? எப்படியோ பாதிக்கப்படுவது அதிகாரிகள் இல்லை, அப்பாவி தொழிலாளர்கள் தானே. நிர்வாகம் உரிய பாதுகாப்பு நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளும் என நம்பிக்கையோடு சென்னை அரசு போக்குவரத்து ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நியமிக்கும் போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தொழிலாளர் நலத்துறை எச்சரித்துள்ளது. விரைவு போக்குவரத்து கழகம், மாநகர போக்குவரத்து கழகம், கும்பகோணம் போக்குவரத்து கழகம் ஆகியவற்றில் ஒப்பந்த அடிப்படையில் பேருந்து ஓட்டுநர்களை நியமிக்கும் பணிகளை நிர்வாகம் மேற்கொண்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு சிஐடி தொழிற்சங்கத்தினர் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்க. வேலை நிறுத்த நோட்டீஸை வழங்கினார். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய நிர்வாகங்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு தொழிலாளர் நலத்துறை அழைப்பு விடுவித்தது. பேச்சுவார்த்தை அதன்படி சென்னை தேனாம்பட்டி தொழிலாளர் நல வாரியத்திலுள்ள தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் தொழிலாளர் தனி இணையாளர் வேல்முருகன், 8 போக்குவரத்து கழகங்கள் தரப்பிலான அதிகாரிகள், சிஐடி சார்பில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் நாயனார் தலைமையில் அரசு விரைவு போக்குவரத்து ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் எம் கனகராஜ், அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்க தலைவர் ஆர் துரை, பொதுச் செயலாளர் வி தயானந்தம் உள்ளிட்டோர் நிர்வாகிகள் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தையில் காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், நியமனத்தில் ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், மேலும் தொழில் தகராறு சட்டப்படி நிர்வாக இயக்குநர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை கோரும் மனு தொழிற்சங்கத்தினர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. எச்சரிக்கை தொழில் நலத்துறை தரப்பில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ள ஓட்டுநர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான நியூஸ் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.